எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்னதுன்னா, எஸ்கே அண்ணாவோட மனம் கொத்தி பறவை இன்றைக்கி தான் வெளிவந்த நாள், அதாவது ஜூன் 1. இந்த படம் எஸ்கே அண்ணாவுக்கு முதல் படமாக வெளிவந்திருக்கணும். பட் இந்த படம் தள்ளி போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருக்கீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நாங்கள் போகிற அனைத்து வீடியோஸும் முன்னாடியாக வந்துக்கிட்டே இருக்கும். எஸ்கே அண்ணாவோட மெரினா படம் தான் இப்போ முதல் படமாக வெளிவந்துருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே எஸ்கே அண்ணா மனம் கொத்தி பறவையில் நடிச்சுக்கிட்டார். இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறப்போ எஸ்கே அண்ணா மெரினாங்கிற படத்தில் நடித்து அந்த படமும் வெளிவந்துருச்சு. சரி, இந்த மனம் கொத்தி பறவை டேரக்டர் என்ன நினச்சாருன்னா, எழில் அவர் என்ன நினச்சாருன்னா, இந்த படத்தை எஸ்கே அண்ணாவோட 2வது படத்தை வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணி மறுபடியும் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் எஸ்கே அண்ணா 3 படத்தில் தனுஷ் சார் கூட நடிச்சிருந்தார். அந்த படம் 2வது படமாக வெளிவந்துருச்சு. அப்போ எழில் நினச்சார், இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் நம்ம 4, 5 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதனால வேகமாக ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக எவ்வளோ வேகம் முடியுமோ அவ்வளோ வேகமாக மனம் கொத்தி பறவையை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சி எஸ்கே அண்ணாவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் தேடி கொடுத்த படத்தில் மனம் கொத்தி பறவை ஒரு முதல் படமாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த படத்தை நீங்கள் எத்தனை தடவை பார்த்துறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மந்திராமங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற அனைத்து வீடியோஸும் உடனடியாக வந்துக்கிட்டே இருக்கும்.